உங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடந்துட்டு இருக்கு, யார் என்ன பண்ணுதாங்கிறது உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்கா, என்ன நடந்துட்டு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடிந்தகரை மீனவர்கள் 28 பேர் ஈரான் நாட்டிற்கு மீன்பிடிக்க சென்றார்கள். அவர்கள் அருகில் உள்ள பஹ்ரைன் நாட்டு எல்லைக்கு மீன்பிடிக்க சென்றதாக அவர்கள் கைது செய்யப்பட்டு பஹ்ரைன் நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தகவல் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய கவனத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றேன். உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்களுடைய கவனத்திற்கு சொல்லி உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்குள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அரபு நாடுகளில் உடனடியாக விசாரித்து தண்டனை வழங்கி விடுவார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு 6 மாத தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. மீண்டும் அந்த வழக்கை மேல்முறையீடு செய்து மறுபரிசீலனை செய்து கருணையோடு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்திய அரசு சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் 6 மாத சிறை தண்டனையை 3 மாதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த வீடுகளில் வாழ்வாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு சொன்னதும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் தினம் 350 ரூபாய் வீதம், எவ்வளவு காலம் அவர்கள் சிறையில் இருந்தார்களோ அந்த கால அளவுக்கு அவர்களுக்கு 350 ரூபாய் வீதம் உதவி கொடுப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அதன் பேரில் ஆணை பிறப்பிக்கப்பட்டு இன்று அவர்களுடைய வங்கி கணக்குகளில் 1 மாத காலத்திற்கு 30 நாட்களுக்குரிய 10,500 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்குகளில் இன்று வழங்கப்படும். தொடர்ந்து மேலும் எத்தனை நாட்கள் அவர்கள் இருந்தார்கள் என்பதனை கணக்கிட்டு அந்த நிதியும் தினம் 350 ரூபாய் வீதம் அந்த குடும்பத்திற்கு வழங்கப்படும். மிக விரைவிலேயே அவர்கள் விடுதலையாகி இந்தியாவுக்கு வரவும் இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து அவர்களுடைய இல்லம் வரை செல்கின்ற முழு செலவையும் நாங்களே ஏற்றுக்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.